சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாவுடைய அழகான ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய பாவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு பாரமே இல்லை. என்னுடைய பாவங்கள் இருக்கு தானே, அது எனக்கு பாரமே இல்லை. எதை நினைச்சா தெரியுமா? என் ஈமான பாதுகாக்கிறத நினைச்சா. எனக்கு ஈமான பாதுகாக்கிறத நினைச்சா என் பாவங்கள் எனக்கு ஒரு பாரமே இல்லை. என்ன காரணம் என்ற இன்னி அகாஃபு அன் உஸ்லப ஈமானி, என் ஈமான் பறிபோவதை நினைச்சு தான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். எவ்வளோ பாவம் செஞ்சிருந்தால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே ஈமான் பாதுகாப்பு இல்லை. ஈமான்ல நம்ம அல்லாஹ் பற்றி என்ன நினைக்கிறோம், தூதரை பற்றி என்ன நினைக்கிறோம், சமுதாயத்தை பற்றி என்ன நினைக்கிறோம், ஒரு சோதனை ஒன்று வந்தால் எங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? இந்த போராட்டம் இருக்குதே, இதை நினைச்சு தான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, நீங்கள் பயப்படுங்கள், 3 விஷயத்தை பயப்படுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கோபப்படுகின்ற 3 இடங்களை பயப்படுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதில் நீங்கள் குறை வைத்த நிலையில் அவன் உங்களை பார்க்கக்கூடாது. அல்லாஹ் உங்களுக்கு ஏவியதில் குறை வைத்த நிலையில் உங்களை அவன் பார்க்கக்கூடாது. அதே போல் அல்லாஹு தாலா உங்களுக்கு எதை தந்தானோ, உங்களோட பங்கேடு உலகத்தில் எதை தந்துட்டானோ, அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை பார்க்கக்கூடாது. அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை பார்க்க, உங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு கிஸ்மத்து பண்ணிட்டானா, அதில் திருப்தியற்ற நிலையில் உங்களை என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் தாலா பார்க்கக்கூடாது. நீ பார்த்தீங்கன்னா எந்த நிமிஷமும் யா அல்லாஹ் நான் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறேன் என்றது இயற்கையாக உங்களோட உள்ளத்தில் என்ன செய்யணும், ஊறிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு ஈமானிய ஊற்றாக என்ன செய்ய இருக்கணும். 3வது என்னடா, அல்லாஹ்ட்ட உண்ட கேட்குறீங்க, உலகத்தில் கேட்டு அது கிடைக்கல, அந்த நேரத்தில் இவ்வளோ கேட்டு அல்லாஹ் தரலை என்ற கோப நிலையிலும் திருப்தியற்ற நிலையும் அல்லாஹ் உங்களை என்ன செய்யக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. இதெல்லாம் எதை தூக்கிடும், ஈமானை எடுத்துடும். இங்கே பாவத்தை பயந்துக்கிட்டு அந்த பக்கத்தில் இது ஈமானையே என்ன செஞ்சிடும், எடுத்து விடும். அதைத்தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன். சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இது இப்போ பாருங்க, இந்த செய்தி ஒரு முஃமின் முஆலஜத்துல் கல்ப், தண்ட உள்ளத்தை ஒரு போராட்டத்துக்குள்ளே வைத்து கொண்டு போகக்கூடிய இந்த போராட்டம் இருக்க, இது நிறைய பேர் ஒரு தீர்வை காணணும்னு நினைக்கிறாங்க. இதில் தீர்வுன்னா இன்றையிலிருந்து ஒரு சஹாபி லெவலில் நமக்கு போகலாம் இருக்குது, ஒரு தாபியின் லெவலில் நமக்கு போகலாம் இருக்குது. கடைசி வரைக்கும் சஹாபிக்கு அது கிடைக்கல. யாருக்கு கிடைக்கல? சஹாபிக்கு அது கிடைக்கல. இதில் எப்படி இருக்கணும்னா, போராட்டத்தில் தோல்வி அடையாமல், போராட்டத்துடைய வீரியம் குறையாமல், நாளுக்கு நாள் நான் கொஞ்சம் என்ன செய்யணும், கூடுதலான ஒரு நிலையில் இருக்கணும் என்ற சிந்தனையை தவிர வேறு எதுவும் என்ன செய்யக்கூடாது, அதில் இருக்கக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதை இந்த ஹம்முல் வாழுகின்ற, அதாவது ஒரு மரணத்துக்கு பின்னாலும் ஒரு முஃமினுடைய சிந்தனை, அது வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் ஒரு முஃமினுடைய சிந்தனை, அது ஒரு மனித, அதாவது மரணப்படுக்கைக்கு முன்னாலும் இந்த சிந்தனை அதாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். சில, அதாவது ஒரு நூலுடைய தொகுப்பு எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அறிஞர்களுடைய அந்த சிந்தனையும் போக்கும் அவங்கள்ட்ட எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு, அதாவது ஒரு முஃமினுடைய ஹம்மாக அது இருந்திருக்கு என்று சொல்றதுக்கு, தேடி போய் பார்க்க நினைத்த நேரத்தில் மரண நேரத்தில் சந்தித்த உலமாக்கல் அப்படி என்று சொல்லி ஒரு நூல். என்ன அப்படி என்று சொன்னால், ஒரு ஹதீதை கேட்கணும்னு போறாங்க, ஃபஸ்தக்பலஹு ஜனாஸத்துஹு, அவருடைய ஜனாஸாவை அவர் என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலி, அதாவது இந்த பசராவுக்குள்ளே போகிறாரு. யாரை சந்திக்கணும், யஹ்யா இப்னு சயீத் அல் கத்தானை சந்திக்கணும் போகிறாரு. ஜனாஸா என்ன தூக்கிட்டு போகிறாங்க, அவருடைய ஜனாஸா தூக்கிட்டு போகிறாரு. அதே போல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஃபுதைல் இப்னு இயாதை சந்திக்கணும்னு சொல்லி கூஃபாக்கு போகிறாரு, ஜனாஸா வருது. சரியா? இது அதாவது ஒரு முஃமினானவர்களுடைய சிந்தனைகளில் பதியப்பட்டு அவங்க அதுக்காக பட்ட கவலை, அதுக்காக அந்த ஜனாஸால அழுத அழுகை இது வருது. நம்முடைய சிந்தனை தலைகீழாக இருக்கு. நம்ம மௌத்தாகுள்ள ஃபுதைல் இப்னு இயாத் வந்துடும். நம்ம விளங்கிட்டா, நம்ம மௌத்தாகிற நேரத்தில் நம்மளை சந்திப்பதற்கு யார் வரணும்? இது அதாவது எண்ணங்களோட தலைகீழான ஆர்வங்களும் எங்களுக்கு இதை ஏற்படுத்தினது எது தெரியுமா? இந்த நம்ம இருக்கக்கூடிய இந்த வேகமான பயணத்துடைய அந்த பாதிப்பு தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்ன செய்கிறது, சேர்ந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. இந்த நம்ம ஒரு, அதாவது இதுக்கு பேர் என்னன்னா முஆலஜத்துல் கல்ப்னு சொல்லுவாங்க. நம்ம முஹாசபத்துன் நஃப்ஸ்னு சொல்லுவோமே. முஹாசபத்துன் நஃப்ஸ்னா இறைவனோடு நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், எது நடந்து கொள்கிறோம் என்றது, அதுக்கான போராட்டம் இருக்குதே, அதுக்கு பேர் முஆலஜா. விளங்கிட்டா? அதுக்கான நம்ம நடந்து கொள்ளக்கூடிய, அது எப்படியெல்லாம் நம்ம இதயத்தை என்ன செய்கிறோம், சரி செய்து கொள்கிறோம், எப்படியெல்லாம் அந்த இதயத்தை நாம் பண்படுத்தி கொள்கிறோம் என்றதுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்துக்கு பேர் தானே என்ன இது. இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் வேண்டாம், வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களும் இருக்குன்னு புரிந்து கொள்ள வேண்டாம். அடுத்த கட்டம் என்னன்னா, எப்படியெல்லாம் ஒரு முஃமினுடைய, அதாவது இந்த போராட்டத்துடைய வகையை ஆறுதல் படுத்தி கொள்ள, சரியான கோணத்தில் நடந்து கொள்ள எப்படியெல்லாம் சலஃபுகளுடைய வழிமுறை இருந்ததுன்னு பாருங்க. ஒரு சில உதாரணங்களை நான் என்ன செய்கிறேன், சொல்கிறேன். எப்படியெல்லாம் ஒரு முஃமின் இந்த விஷயத்தில் ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும், தனது உள்ளத்தை பண்படுத்தி கொள்றதுக்கான அடிப்படையாக எது என்ன செய்ய வேண்டும், அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கான சில
அதாவது சலஃபுகள் நடப்பித்துக் கொண்ட சில முக்கியமான ஒரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முத்தாய்ப்பாக ஒரு உதாரணத்தை பாருங்க. அதாவது நம்ம சிந்திக்கின்ற கோணம், நம்ம சிந்திக்கின்ற இடம், நம்ம சிந்திக்கின்ற பாங்கு, இதெல்லாத்தையும் படிப்பதற்காகத்தான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஒரு துறையில் 3 விதமான தலைப்புகள் எப்பயுமே இருக்கும். அந்த பண்பாட்டு மஜ்லிஸ்கள் அதை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். ஒன்று சொல்லுவாங்க மவாஇதுகள் அப்படின்னு சொல்லி. மவாஇதுகள் சொன்னால் உபதேசங்கள். இதுக்கென அவங்கள்ட்ட நிறைய நல்ல மஜ்லிஸ்கள் இருக்கும். மவாஇதுன்னா அவங்களோட உள்ளத்தை பண்படுத்துறதுக்காக மட்டுமே அந்த உபதேசங்கள் இருக்கும். அதில் சட்டத்துறைகள் பேசுறதோ விளங்கிட்டா மற்ற விஷயங்கள் பேசுறதோ அல்லாமல் உபதேசங்கள். இதை தனிப்பட்டவர்கள் விரும்பினார்கள், பெரியவங்க விரும்பினாங்க, மன்னர்கள் விரும்பினார்கள், எத்தனையோ மக்கள் விரும்பினாங்க. இதனால தான் ஒவ்வொரு புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம் இந்த மவாஇதுக்கு ஒத்த வார்த்தையாக ரகாயிக் அப்படின்னு ஒரு பாடம் போடுவாங்க. அதாவது உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள். புகாரில் இருக்குது, முஸ்லிம் பல கிரந்தங்கள்ல இருக்குது. ரகாயிக்கண்டா உள்ளத்தை நெகிழ்வூட்டக்கூடிய விஷயங்கள். இது அவங்க கையாண்ட ஒரு முறை. எதுக்கு? எங்களோட கல்பை முஆலஜா பண்றதுக்கு என்ன செய்யறது. ஏனென்றால் எப்பொழுதுமே கல்பு சிந்தனையை வெற்றி, நஃப்சு சிந்தனையை வெற்றி பெறும். சிந்தனை நஃப்ஸை வெற்றி பெறுறது குறவு. நஃப்சு தான் சிந்தனை என்ன செய்யும், வெற்றி பெறும். எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சிந்தனையாளராக இருந்தாலும் நஃப்சு ஒரு ஷரகோடு இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு வேகத்தோடு இருக்கும். சிந்தனை அப்படியே அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும். சிந்தனை அதுக்கேற்ற மாதிரி திசை திருப்பிடும். அதாவது அந்த ஒரு சூழ்நிலை வரும் வரைக்கும் அப்பதான் நம்ம அறிவில் என்ன செஞ்சிட்டோம், மிஸ் ஆகிட்டோம்னு விளங்க. அப்ப நஃப்சுக்கும் அறிவுக்குமான போராட்டத்தில் எங்களோட உள்ளத்தை நெகிழ்வுபடுத்தணும். ஏன்னா இது ஒரு வேகமாக தான் இருக்கு. நெகிழ்வுபடுத்தணும்னா இந்த மவாஇதுகள், ரகாயிக்கள், அதை நம்மட காலத்தில் எப்படி சொல்றோம்னா தர்பியா உரைகள். இந்த தர்பியா உரைகள், இந்த தர்பியா உரைகளில் நம்முடைய பேச்சும் விளக்கங்கள் என்பதை தாண்டி இந்த ரகாயிக்களை வாசிச்சோம்டா, எது அன்றைய கால அறிஞர்களுடைய இந்த ரகாயிக்கள், இந்த மவாஇதுகள், உபதேசங்களை வாசிச்சோம்னு சொன்னா ஒரு அற்புதமான ஒரு உணர்வோடு நம்ம வெளியே போவோம். இப்போ உதாரணமா நீங்க பாருங்க, அவங்க அணுகின முறைகளை அதை எப்படி அணுகிறாங்கன்னு சொல்லி சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்குறாங்க முன்னாள் உங்கள்கிட்ட. நீங்கள் இப்போ அதாவது நான் அவர் சொன்ன உதாரணம்லாம் வேற ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்கள் செய்கிற மேலிடத்தை பற்றி பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்குற ஒருத்தர் நீங்கள் பக்கத்தில் எம்ப்ளாயி பேசுவோமே, ஏதாவது அவன் வைக்கிறான் பேசாதேன்றோம். எப்படி சொல்லுவோம், வைக்கிறான் பேசாத புறவு பேசுவோம். அப்படி என்ன காரணம், கொண்டு போய் சேர்த்துருவாண்டு. உங்களோட செய்திகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மலக்குமார்கள் உங்களோடு இருக்கிறார்கள். ஆனால் நம்ம பேசுகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், பேசுகிறோம்ன்றோம். இது சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம். இது மனசில் எப்படி போய் பதியுது, அந்த சொல்லுகின்ற விதம். நம்ம இதை தெரிஞ்சுதான் இருக்கிறோம். மலக்குமார்கள் எங்களுடைய செய்திகளை இறைவிடத்திலே கொண்டு போய் சேர்க்கன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை பதிய வைக்கிற முறை என்ன தெரியுமா, உபதேசம். அது பதிய வைக்கிற முறை உபதேசம். இந்த உபதேச உணர்வுகள் உள்ளத்தில் திறக்காத சிந்தனைகளை எல்லாம் தான் என்ன செய்யும், திறந்து விடும். திறக்காத சிந்தனைகள் எல்லாம் திறந்து விடும். இப்போ அபு அம்ர் இப்னுல் அலா என்ற ஒரு அறிஞர் ஒரு உபதேசம் சொல்றாரு. மவாஇது என்று சொல்றது அதுல சில நம்ம அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான நிறைய வழிகாட்டல்களை உள்ளடக்கி இருக்கும். அவர் சொல்றாரு, குன்மினல் கரீமி அலா ஹதரின் இதா அஹன்தஹு, சங்கையான உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டான், உனக்கு சங்கை செய்தவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள். கண்ணியமாக உன்னையோட நடந்தவனை அல்லது உன்னை சங்கைப்படுத்தியவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிக கவனமாக என்ன செய், இருந்து கொள். வமினல் லஈமி இதா அக்ரம்த, இழிந்த நிலையில நடக்கக்கூடியவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் கவனமாக இருந்து கொள். நினைச்சு பாருங்க, நம்ம சிந்திக்கிற கோணமா இது. அதாவது கண்ணியமானவனை நீ அவமானப்படுத்தி விட்டால் மிகவும் கவனமாக இருந்து கொள். இழிந்த நடத்தை உள்ளவனை நீ கண்ணியப்படுத்தி விட்டால் அப்போ கவனமாக இருந்து கொள். ஏண்டா என்றைக்கு அவனால தான் உனக்கு என்ன அழிவா இருக்கும். நீ அவனை வச்ச இடம், ஏன்னா அவனுக்கு வைக்காத இடத்த நீ கொடுத்துட்டாய், அதை விட அவன் விரும்ப மாட்டான். அதை என்ன செய்ய மாட்டான், எந்த ஒரு காலத்திலும் அதை விட விரும்ப மாட்டான். அப்படி என்றா நீ அவனை இறக்க வேண்டிய இடத்துல அவன் தான் ஏறி நிற்பான். அந்த இடம் உனக்கு என்ன செய்யும், ஒரு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றாரு. அது மாத்திரமல்ல, வமினல் ஆக்கலி இதா ஹரஜ்தஹு, சிந்தனையோடு நல்லா இருக்கக்கூடியவனை சங்கடப்படுத்தி விட்டாலும் கவனமாயிரு. ஏன்னா அவனோட சிந்தனை அவனை என்ன செஞ்சிடும், அதாவது உன்னை தாக்கிவிடும். வமினல் அஹ்மக்கி இதா ரஹிம்தஹு, மடையனாக இருக்கிறவனுக்கு நீ கருணை காட்டிட்டேன்னா கவனமாக இருந்து கொள். மடையனாக இருக்கக்கூடியவனுக்கு கருணை காட்டிவிட்டால் கவனமாக இருந்து கொள். வமினல் ஃபாஜிரி இதா ஆஷர்தஹு, கெட்டவன் என்று விளங்கி நீ பழகிட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்ன செஞ்சிரு, மிகவும் கவனமாக இருந்து கொள். வலைஸ மினல் அதப் அன் துஜீபமல்லா யஸ்அலுக், உனக்கு கேட்காதவனுக்கு பதில் சொல்றது அதப் அல்ல. உன்னை கேட்கவே இல்லை பாஞ்சு கொடுத்து பதில் சொல்லிடுறது, விளங்கிட்டா? இது என்னது, அதவே கிடையாது. இது இன்றைக்கு நீங்க வெறுமனே நேரடியாக யோசிச்சு வந்த காலத்தில் எடுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல 1000 பேர் இருப்பான்.
பாஞ்சு விழுந்து எல்லா கேள்விக்கும் ஒருத்தர் பதில் சொல்லி கேட்டிப்பார். எதை போட்டாலும் வந்து என்ன செஞ்சிருவாங்க, பதில சொல்லிடுவாங்க. தெரிஞ்சு தெரியாது அது செஞ்சதில்லை பதில் விளங்கிட்டா என்று உணர்த்த கேட்கப்படாத இல்லாதத நீ என்ன செய்யாத பதில் சொல்வது ஒழுக்கம் கிடையாது. அவ் துஹத்திதம் அல்லா யூன்சி துலக், உங்களுக்கு செவிமடுக்காதவனோடு பேசுவதும் அதபல்ல. இப்போ இது ஒரு உபதேசமான இடத்துல கிடைக்குமா, சும்மா ஒரு ஜென்ரலான இடத்துல கிடைக்குமா? நம்ம உள்ளத்தை சரி செஞ்சு கொள்றதுக்கு இதை மட்டும் நம்ம சரி செஞ்சு பண்ணுவீங்களே, நிறைய புறம் பேச மாட்டோம், கோல் பேச மாட்டோம், கெட்டவர்களோட பழகிறதுக்கான அந்த சந்தர்ப்பங்களை விலகி கொள்வோம், யாரோட எப்படி டீல் பண்ணணும் என்ற ஒரு மன உணர்வு என்ன செய்யும் கேட்டு. இது எல்லாமே எதில் வரும்னா மவாஇல் உபதேசங்கள் அதப் என்ற பகுதியில் என்ன செஞ்சிடும் வந்துடும். இதை ரக்காய்க்கன் அந்த காலத்தில் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், தர்பியா வகுப்புகள் அல்லது ஈமானி அமர்வுகள் என்ற அடிப்படையில் நம்ம சொல்றோம். இது அதிகரிக்கப்படணும் இன்றைய காலத்தில் அதிகரிக்கப்படும். இன்னொரு வார்த்தையில் அவங்க கையாண்டாங்க என்னன்னா ஜுஹுத். ஜுஹுத் என்ற வார்த்தையில நிறைய கையாண்டு. அதனால இஸ்லாமிய துறையில வந்து உலகப்பற்றின்மை என்ற தொகுப்புகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50க்கு மேல என்ன செய்யுது, அந்த மாதிரியான நூட்கள் தனியாக ஜுஹுத்னா உலகப்பற்றின்மை அப்படின்றது. சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அதாவது ஜுஹுத் என்று சொன்னால் லைஸ ஜுஹுதுல் மால், லைஸ ஜுஹுதுல் யத், கையிலே விட்டு விடுவதோ சொத்தை விட்டு விடுவதோ அல்ல, ஜுஹுதுல் கல்ப். உள்ளத்தில் அந்த பற்றின்மை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதிகமாக உலகத்தை விமர்சிப்பவன் அதிகமாக உலகத்தை விரும்புவன்னு சொன்னாங்க. எப்படி அதிகமாக உலகத்தை விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறான் தானே, அவன் தான் அதிகமாக உலகத்தை விரும்பிக்கிட்டே இருக்கிறான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மரியாதை கிடையாது, வரட்டும் போகட்டும், இதே தான் அவர் டெய்லி பேசிக்கிட்டே இருப்பார். சரியா? இந்த மாதிரி ஆக்களுக்கு உலகம் பெரிய தலையில் இருக்கின்ற அர்த்தம். ஏன் அதனால தான் அடிக்கடி விமர்சிச்சுட்டு இருக்கிறார், இது பெரிய சுமையாக இருக்கின்றதுனால தான். யார்கிட்ட கேட்டால் இந்த உலகத்தில் என்ன பிரயோசனம், நம்ம வாழ்ந்து என்ன செய்ய, என்ன கோட்டை கொத்தலம் கட்டி என்னதான் பிரயோசனம், அவனுக்கு கோட்டை கொத்தலம் கட்டுற ஆசை அதிகம். அதனால் எல்லாத்தையும் கோட்டை கொத்தலத்தை விமர்சிக்கிறது, அதை விமர்சிக்கிறது, இதை விமர்சிக்கிறது அவன்கிட்ட பெரிய ஹெவியாக இருக்குது. இந்த உண்மையான பற்றுள்ளவன் சும்மா இருந்திப்பான், பற்றுட்டவன் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டு, அவனுக்கு அது பெருசாகவே இல்லது. இவன் இதை போட்டு ஏன் இவ்வளோ அலட்டிக்கல்றான்னு சொன்னால், இது ஒரு அறிஞருடைய கூற்று. பிஷ்ருல் ஹாஃபியை நினைக்கிறேன் ரஹிமஹுல்லாஹ், நீ யார் அதிகமாக உலகத்தை தம்மு பண்ணுறானோ அவன் அதிகமாக என்ன செய்கிறான், உலகத்தை பாராட்டி கொண்டிருக்கிறான், விரும்பி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லு. இதே மாதிரி தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க. இதெல்லாம் ஜுஹுதுல வரக்கூடிய விஷயம். மன் தம்ம நஃப்ஸஹு அமாமன் நாஸ் ஃபகத் மதஹ, மக்களுக்கு முன்னால தன்னை விமர்சித்துக் கொண்டவர் மக்களுக்கு முன்னால் தன்னை புகழ்ந்து கொண்டார். மக்களுக்கு முன்னால எனக்கு இந்த மற்றவனுக்கு போய் இது இருக்குது, அதெல்லாம் நமக்கு பெரிய ஆசைகள் எல்லாம் எனக்கு என்ன இல்லை, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தது போதுமான. என்னையை பொறுத்த வரைக்கும் மக்களோட பழகிறது அவ்வளோ. இது வந்து ஒன்னே வந்து நீ ஏதாவது என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, யாரோட இவனது பேசுகிறடா கூட சரியா இது வராது, நான் அதை பற்றி இப்படி பேசுனாங்கன்னு வைக்கல, என்ன செய்ய நமக்கும் புறம் பேசப்படத்தான் செய்யுது. அதிகமாக இப்படியே பேசிட்டு இருக்கிறாருண்டா, அப்படியே ஒரு இஹ்லாஸான ஒரு மனுஷன் அடிக்கடி தன் பாவத்தை பற்றி என்ன செய்கிறாரு, யோசிச்சு கண்டிக்கிறாரு என்ற சிந்தனையை உருவாக்குறாரா இல்லையா. இதை இமாம் இப்னு தைமியா அல் கிப்ர் அல் முத்தஹஃபித் என்றார், பணிவான பெருமை என்றார். என்ன சொல்றாரு, பணிவான பெருமை, மக்களோடு மக்களாக கலந்து வாழக்கூடிய பெருமை. பெருமை உள்ளவனை லேசா விளங்கிடு, இந்த பெருமை உள்ளவனை கண்டுபிடிக்கிறது மிச்சம் என்ன கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நபர்கள், அதாவது இதை வந்து நம்ம விளங்கிட்டோம்னா செய்வோம், அதுக்கு பிறகு இதை வந்து விளங்கிட்டோம்டா நம்ம செய்வோமா. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இல்லையா, இதை விளங்க வேண்டிய இடம் உலகப்பற்றின்மை என்ற பாபு அஸ்ஸுஹுத். விளங்கிட்டா, இந்த ஜுஹுதை பற்றி ஆரம்ப கட்டங்களில் அறிஞர்கள் வந்து இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான எண்ண கிடக்கைகளை பற்றி பேசுகிறத விரும்பலை. என்ன காரணம் என்றால் அவங்க நல்ல பற்றோடு இருந்தாங்க, இது அதிகமான சிந்தனைகளை கொண்டு வந்து மனசை இதாக்கிருமோ. ஆனால் பிற்காலத்தில் அதை என்ன செஞ்சுட்டு டெவலப் ஆகி வந்துட்டு, காரணம் தேவைகள் என்ன செஞ்சன அதில் வந்தன, அதில் நிலை. அதான் ஹாரிஸ் அல் முஹாசிபின் ஒரு அறிஞர் தான் இதில் அதிகமாக கூடுதலாக இந்த ஹத்தராத் வஸ்வாசுகளை கவனம் எடுத்தவர். அப்போ நினைத்து பாருங்கள், ஜுஹுத் என்ற பகுதி. அடுத்த என்ன பகுதி, அல் வரா. ஜுஹுத் என்றா நமக்கு உலகப்பற்றின்மை, உலகப்பற்றின்மைன்னா நம்ம விரும்ப வேண்டிய இடத்துல விரும்பாமல் இருக்கிறது. வர என்றா நம்ம ஹலால் என்று ஒன்றை விளங்கியும் நமக்கு கிடைச்சியும் அதில் கொஞ்சத்தை தவிர்த்துடுறது. ஹலாலை என்ன செஞ்சிடுறது, கொஞ்சத்தை தவிர்த்துடுறது. அதில் ஹராம் கலந்துருமோ, அல்லது அதில் நான் தவறுக்கு போய் விடணுமோ, அல்லது நான் இதுக்கு பிழைக்கு என்ன செஞ்சிடறேன் போய் விடுவேனோ என்று இந்த சிந்தனை போக்கு வருது. இதன் காரணமாக என்ன செய்கிறது, அதாவது இதனால தான் பல இஸ்லாமிய அறிஞருடைய வரலாற்றில் கான வரியான் ஜாஹிதன் என்ற வார்த்தை வரும். உலகப்பற்றின்மையுடையவராகவும் அதே போல ஜாஹிதாகவும், அதாவது பேணுதலுடையவராகவும் இருந்தார் என்ற வார்த்தைகளை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ முக்கியமான ஒரு இடம் ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் இந்த முஆலஜத்துல் கல்புக்குரிய பகுதிகளை எடுக்கிறது. இதில் ஒரு தவறான ஒரு அமைப்பு தான் சூஃபித்துவ வழிகேடு. இதை செய்ய பேத்து செய்தான் பாருங்க பாபம், நீங்கள் எந்த ட்ரெக்கில் வந்தாலும் சரி அங்கே ஒரு ரூட்டை என்ன செய்வான், ஜாயின் பண்ணிடுவான். விளங்கிட்டா,
நல்லா பேசிருப்பேன். இது என்ன நோக்கம்? நம்முடைய உள்ளத்தை முஆலஜத்துல் கல்பை எப்படி நம்ம செய்து கொள்றதுனா இடம். அந்த இடத்துல ஒரு ட்ரெக்கனை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இதுவும் நல்லது தான் என்ன அதுக்குள்ளால கொண்டு போய் சூபித்துவ வழிகேடு. அது என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்கன்னு சொன்னா, சட்டைகளை பிச்சுக்கிறது. ஒரு சகோதரர் சொல்றாரு, என்ன நான் இந்த பணிவை உருவாக்குறதுக்காக வேண்டிய இந்த பிஞ்ச கிழிஞ்ச சட்டைகள் இருக்கு அதெல்லாம் உடுத்துட்டே பஸ்ஸில் போவேன். இதுக்கு பணிவை உருவாக்காமிக்கலுமே என்னட்ட சொல்லிட்டீங்களா இல்லையா? சரியா? இப்னு உமர் ரலியல்லாஹு உட்காந்துருக்கிறாங்க. ஒருத்தர் 2 ரக்காத் தொழுவிட்டிக்கிறாரு. தொழுது முடிஞ்சு சொல்றாரு, நேற்று தொழுகிறதுக்கு நான் என்னது மறந்துட்டு அதான் தொழுதேன். அப்போ இப்போ எனக்கு சொல்ல வாரீங்களான்னு கேட்டார் அவர். நேற்று வளமையாக தொழுகிறதை இப்போ சொல்ல வாரீங்களான்னு கேட்டார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நேற்று தொழுத 2 ரக்காத்தை நான் மறந்துட்டேன் என்று என்னது சொல்றது. இது என்னடா, நம்மளை பற்றி தான் உலகமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தர் அவரை பற்றி நினைச்சிக்காது. ஆனால் இவன் மைண்டில் எப்படி இருக்க வேண்டாம், என்னை பற்றி நினைக்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி. 2 ரக்காத் தொழுதாலும் சரி, வித்திரு தொழுதாலும் சரி, ஜமாத்துக்கு போனாலும் சரி, ஃபஜருக்கு ஜமாத்துக்கு முதலாவது நாளாக போறான்னு வைங்களே, ஊரே நம்மளை பார்த்துக்கிட்டு தான் ஃபஜருக்கு வாரத்தை அப்படின்ட்டு ஒரு இவனுக்கு ஃபஜர் அல்லாவுக்கு வேண்டி தொழுகிறானா எதன் இல்லை. சலாம் கொடுக்கறது இந்த வரி ஃபுல்லாக எல்லாரும் விளங்குற அளவுக்கு சலாம் கொடுக்குறது, யார் யார் வரலேன்னு பார்க்க. சரியா? அப்போ இதை விட இந்த மாதிரியான ஒரு சிந்தனை விட நம்ம இது எதால வருது? நம்மட உள்ளத்தை ஒரு தவறான வழிகேட்டின் பாலுதால் வருது. இதனால தான் சில அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கடா, இந்த சுகுத்தில், இந்த வரால, இந்த மவாஇல், ரகாயிக்குகள், இந்த உபதேச பகுதிகளில் ஷைத்தானுடைய வழிகேட்டை ஒட்டைக்கணும் என்பதற்காக, ஷைத்தானுடைய வழிகேட்ட பகுதியில் உடைக்கணும், அதையும் சுகுதோட சேர்த்து பேசிக்கிறாங்க. அதையும் சுகுதோடு பேசி ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதாவது ரயீசு ஸாஹிதீன் சொல்லலாம், உலக பட்டின்மையை அதை சொன்ன இந்த கல்பை முஆலஜா பண்ணக்கூடிய பகுதியை சொன்ன அறிஞர்களில் மிக லீடரான ஒருத்தர். அவருக்கு பக்கத்து இந்த ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ட்ரிங்க்ஸ் வருது, நல்ல ட்ரிங்க்ஸ் வருது, அவர் வந்து குடிக்கல அப்படி என்றார். என்னது கேட்டார், இது மாதிரியான விஷயங்கள் அவர் உண்மையாக தான் சொல்றாரு. இது மாதிரியான விஷயங்கள்ல நான் கூடுதலாக என்ன மனசை ஆர்வத்தை கொடுக்க அமைக்கிறேன். அப்போ ஹசனுல் பஸரி சொல்றார். அவர் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் வந்து இப்படி அட்வைஸ் பண்ணல, நானே இதுல பெரிய ஆள், நீ என்னட்டே வந்து இப்படி சொல்றியான்னு அந்த போச்செல்லாம். சரியா? அந்த அடிப்படையில் அவர் சொல்லலை, அவருக்கு படிச்சு கொடுக்குறார். அவருக்கு அந்த இடத்துல சுகுதை படிச்சு கொடுக்குறாரு. தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டார். இதை விட பெருமடியான தண்ணி, நீங்கள் குடிக்கிற ட்ரிங்க் இருக்கு தானே, இதை உங்களுக்கு தவிர்த்துடலாம். தண்ணி என்ன செய்யலாது, தவிர்க்கல, அதை டெய்லி குடிக்கிறீங்க தானே, இதையும் குடிக்கல, ஒரு பிரச்சனை என்ன இல்லை. இதெல்லாம் சுகுதென்றது, இதெல்லாம் சுகுதென்றது. நீ ஒன்றை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதில் ஆசை இருந்து கொண்டே அதை விலகி விடுவது. சாப்பிட்டு கண்டிக்கிறீங்க, ஒரு இடத்தோட போதுமென்று நினைக்கிறது. நினைச்சு பாரு, சோறு உதாரணம் நம்மளோட சுகுதுக்கு. சாப்பிட்டு கண்டிக்கிறோம், ஆர்வம் எரிக்கிற தக்க போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று எழும்புறது. அந்த பயிற்சி உங்களுக்கு இருந்தால் அதுக்கு பேர் தான் என்ன, சுகுத். இதை முழுசா அனுபவிக்காம இருக்கிறதல்ல சுகுத். எங்களோடு சில மக்கள் இருக்கிறார்கள், சலகுகள் சொல்றாங்க, எல்லாரும் உண்டாவது உட்காருவாங்க, கையை எடுக்கின்றவர்களில் அவர் கடைசியானவராக இருப்பார், சாப்பிட்டவர்களில் அவர் குறைவானவராக இருப்பார். நினைச்சு பாருங்க, சாப்பிட்டவர்ல அவர் குறைவானவராக இருப்பாரு, கையை எடுக்கிறவங்கள அவர் கடைசியானவர். இது ஏன் இப்படி சொன்னாங்கடா, உன்ட சுகுத் எதுக்கு இருக்கணும்டா, அல்லாவுக்கு இருக்கணும். இல்லாட்டி இந்த சுகுத் என்ன சப்ஜெக்ட்னு கேட்கிறேன். இல்லாட்டி இந்த சுகுத் வந்து எதுக்கு பிரயோசனமா போ? சைத்தானுடைய வழி. சாப்பிடுகின்றவர்களில் அவர் கொஞ்சமா சாப்பிட்டிருப்பாரு, எடுக்கின்றவர்கள் அவர் கடைசி நபரா என்ன செஞ்சிருப்பாரு, கை எடுத்திருப்பார். ஆனா நம்மள உள்ளவங்களுக்கு அந்த சுகுதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சிருப்பா, பொதுவாக எனக்கு சாப்பாட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லை. சரியா? ஏண்டா இது என்ன, யார் கேட்டா, அவங்களோட வரலாறு தர்ஜுமால எழுத போறாங்க, யாருக்கா பிரயோசனமா வரப்போகுதா? ஆனா ஒன்டடா வந்து அவங்கள பத்தி விளக்கங்களை சொல்லுவாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்ட்டு. சரியா? இதெல்லாம் எதனாலேண்டா, அனானியத். நாங்கள் அல்பானால் ஒரு தடவை பேசின அனானியத்தைன்னா தன்னை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த தன்மையுடைய விளைவு. அவரை பற்றி பேசினதாவே நினைக்கிறது, யாருக்கும் சத்தம் போட்டியுமே இவரை கேட்ட மாதிரி தான் என்ன நினைப்பான். இவர்கள் தான் இந்த மாதிரி. இது